பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் உங்கள் யாவரையும் சந்தித்ததிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் மீண்டுமாய் உங்களை சந்திப்பது, அதுவும் கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்களை சந்திப்பது அளப்பரிய சந்தோஷம். ஆமென். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டே வருகிறீர்கள். மிகுந்த ஒரு சந்தோஷமான ஒரு தருணம். இன்றைக்கும் ஒரு குறிப்பிட்ட வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி ஆவியானவர் என்னை சந்தித்தா இந்த நாளில மீண்டுமாய் உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறேன். என்ன காரியம் என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடித்துவிட்டு எல்லோரும் சந்தோஷமாக வீட்டுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஒரு நினைவு என்ன தெரியுமா? இதோடு கூட இந்த சகாப்தம் முடிய போகிறது என்று நினைக்கிறார்கள். இதோடு கூட இந்த மனுஷனை குறித்த பேச்சுக்கள் முடிய போகிறது. இதோடு கூட இந்த மனுஷனுடைய ஊழியம் முடிய போகிறது. இதற்கப்புறம் நமக்கு தொல்லையே இல்லை என்று ஜனங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அந்த சந்தோஷத்துல எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படித்தான் இந்த வேலையில கர்த்தர் சொல்ற காரியம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, இந்த சகாப்தம், குறிப்பா உங்க குடும்பத்தை குறித்த ஒரு சகாப்தம், உங்களுடைய ஊழியம், உங்க வாழ்க்கை இதோடு முடிஞ்சிருச்சு, முடிய போகுது அப்படி நினைச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ஆமென். ஆனா என்ன தெரியுமா? சகாப்தம் முடியவில்லை, புதிய ஒரு சகாப்தம் தொடங்க போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் அடக்க முடிஞ்ச இயேசு கிறிஸ்துவானவர் இனி அடக்க முடியாதவராக வெளிப்பட போகிறார். இதுவரைக்கும் பிடித்துக் கொள்ளக்கூடியவராக இருந்த இயேசு கிறிஸ்துவானவர் இனி பிடிக்க கூடாதவராக மாறப்போகிறார். இதுவரைக்கும் குறிப்பிட்ட எல்லைக்குள்ள மாத்திரம் கிரியை செய்து கொண்டிருந்த இயேசு இனி எல்லை கடந்து, கடல் கடந்து, தடை கடந்து, எல்லாவற்றையும் கடந்து அவர் கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமே. இதுவரைக்கும் மனுஷனுக்கு பயந்து, சில மக்களுக்கு பயந்து, சில சட்டதிட்டங்களுக்கு பயந்து, சில சடங்காச்சாரங்களுக்கு பயந்து இருந்த நீங்க இனி இது எல்லாவற்றையும் கடந்து உலகத்துக்கு தெரிய போகிறீர்கள். ஆமே. ஒரு புதிய சகாப்தம் இனி வாழ்க்கையில, ஊழியத்துல, குடும்பத்துல தொடங்க போகிறது. ஆமா. இதுவரைக்கும் எதுக்கெல்லாம் பயந்துட்டு இருந்தீங்களோ இனி அதெல்லாம் உங்களை குறித்து பயப்பட போகிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் ஒரு இயேசுவை பார்த்த யூத ஜனங்கள் அதுக்கப்புறம் பல இயேசுகளை பார்க்க ஆரம்பித்தார்கள். ஆமே. இதுவரைக்கும் சாதாரண ஒரு மனிதனை பார்த்த இந்த உலகம் இனி ஒரு பயங்கரமான மனிதனை பார்க்க போகிறது. இதுவரைக்கும் ஒன்றுக்கும் உதவாத ஒரு மனிதனை பார்த்த இந்த உலகம் இனி ஒரு பெரிய மனிதனை பார்க்க போகிறது. அல்லேலூயா.